சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் உள்ள அனைவரும் குற்றவாளிகள் என தீர்மானித்துள்ளதாக நீதிபதி கூறியுள்ளார். 9 பேரின் மனநிலை மற்றும் சொத்து விவரங்கள், ஊதியங்கள் குறித்து மத்திய மாநில அரசுகள் அறிக்கை தாக்கல் செய்து 30ஆம் தேதிக்கு தீர்ப்பு விவரங்களுக்காக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து நீதிபதி கூறியதாவது: அந்த வழக்கே பதியப்பட்டது. அதன் பின்னர் சிபிசிஐடிக்கு போய் அதுக்கப்புறம் சிபிஐக்கு வந்தது. சிபிஐக்கு போன பிறகு வழக்கு ரொம்ப நேர்மையாக நீட்டாக போச்சு. அதுக்கு முன்னால் பாரதிதாசன் அவங்களும் அந்த வழக்கினுடைய முதல் ஆரம்ப கட்டத்தில் விசாரணையில் அந்த கமிஷன்லாம் மிக அருமையாக அந்த வழக்கை எடுத்து கொண்டு போனாங்க. இந்த வழக்கில் இன்றைக்கு அனைவரும் குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலே எங்களுக்கு மகிழ்ச்சி. இந்த போராட்டத்தில் கிடைத்த வெற்றி கொஞ்ச நாளைக்கு முன்னாலே கிடைச்சிருக்கணும், கொஞ்சம் காலதாமதமாக கிடைச்சிருக்கு. இருந்தாலும் இது இவர்கள் அனைவரும் குற்றவாளிகள் தான். இவர்கள் ஒரு சாதாரண ஒரு செல்போன் கடை வச்சிருந்தது, கடையை அடைக்கிறதுக்காக லேட் பண்ணதுக்காக அந்த கோவிட் டைம்ல அதற்காக அடித்து சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டவர்கள். அந்த பெனிக்ஸோட அந்த பாடியோட போட்டோ கூட அந்த டைம்ல நான் எடுத்த போட்டோ கூட என்கிட்ட இருந்தது. அதுல பாத்தீங்கன்னா பின்பகுதியில முழுவதும் அதாவது தோலே கிடையாது. அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு காட்டு முராண்டித்தனமான ஒரு தாக்குதலை இவர் நடத்தியிருந்தாங்க. இவர்களுக்கு ஏற்கனவே இவர்கள் மேல எந்த வழக்குகளும் கிடையாது. இவர்களுடைய பிரேத பரிசோதனை அறிக்கையை நாங்கள் கேட்கறதுக்கு ஒரு ஃபேமிலியோட போகும்போது கூட அதை தர மறுத்தாங்க. அப்போ கூட நாங்கள் ஒரு போராட்டம் பண்ணி தான் அதை வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. இன்னைக்கு கடவுள் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்காரு. அவ்வளோ வரும் குற்றவாளிகள் இருந்து நீதிபதி அறிவித்திருப்பது உண்மையிலே மகிழ்ச்சி. நன்றி. தண்டனை கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு சார், ஒரு அளவுக்கு. இப்ப நீதிபதி தண்டனை விவரம் சொல்லியிருக்கிறாரு. தண்டனை விவரம் 30ஆம் தேதி சொல்லியிருக்கிறாரு. உங்களுக்கு இது எப்படி இருக்கு சார்? அனைவரும் குற்றவாளின்னு சொல்லிட்டாரு. 1.5 மணி நேரம் தீர்ப்பை வாசிச்சிருக்காங்க. அதுல பல சாராம்சங்கள் எப்படி சித்திரவதை நடந்தது அப்படிங்கறத சுட்டி காட்டியிருக்காங்க. அதெல்லாம் நீங்க கேட்கறது இதுல நிறைய விஷயங்களை நீதிபதி சுட்டி காட்டியிருக்காங்க. அந்த பிளட் ஸ்டெயின் ரத்தம் ஒரு லத்தியில இருந்தது. அதை டிஎன்ஏல மேட்ச் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற கம்புகள்ல இல்ல அப்படின்னு சொல்லி எதிரி தரப்புகளில் வாதாடும் போது அது தேவையில்லைன்னு சொல்லி அதுக்கான நிறைய வழக்கின் முன் உதாரணங்களை நீதிபதிகள் எடுத்து வச்சாங்க. எனவே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு லத்தியில் ரத்தம் இருந்தாலும் அது மேட்ச் ஆகிருக்கும் போது அது அவர்கள் அடித்ததுனால தான் அது நடந்திருக்குன்னு. ரெண்டாவது, அங்கிருந்து அவர்கள் கோயில்பட்டி கிளை சிறைக்கு ஒரு தனியார் வாகனத்தில் கொண்டு சென்றிருக்கின்றார்கள். காவல்துறை வாகனத்தில் கொண்டு செல்லாமல் அந்த தனியார் வாகனத்தினுடைய சீட்டெல்லாம் ரத்தம், பிளட் ஸ்டெயின்லாம் எடுத்து மாதிரி எடுக்கப்பட்டிருக்கிறது. சிபிஐ மொத்தத்தில் இந்த சிபிஐ இந்த வழக்கை மிக நேர்மையாகவும் திறமையாகவும் அந்த வழக்கை கொண்டு போனாங்க. அதனால தான் இந்த வழக்கிற்கு ஒரு முழுமையான ஒரு வெற்றி கிடைத்திருக்கு. காலம் நீண்ட காலமாக இருந்தாலும் நேர்மையான ஒரு சரியான சாட்சிகள் மூலம் இந்த வழக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீதிபதி சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒவ்வொரு இடமா எல்லாத்தையுமே சொன்னாங்க. எந்தெந்த இடத்துலலாம் இது அவங்கள டினை பண்ணி சொல்லிட்டே வந்தாங்க. நன்றி, எல்லாருக்கும் நன்றி. மத்திய மாநில அரசுகளுக்கு ஏதாவது மத்திய மாநில அரசுகள் இவரை பத்தி இந்த அக்யூஸ்டை பத்தி அறிக்கை தாக்கல் பண்ணணும். அதுபோக நன்னடத்தை அலுவலர் அவர் இவங்களை பத்தி ஒரு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். இவருடைய மனநலம் சார்ந்த சோதனை நடத்தப்பட்டு இவர்கள் அக்யூஸ்டுகளுடைய மனநிலைமை குறித்து ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. எல்லாருடைய தண்டனைகளும் நாங்கள் விரிவாக அறிவிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. சார், பெனால்டி, அவங்களுக்கு பெனால்டி போடுறதுக்கு அவங்களுடைய சொத்து மதிப்பு, அவங்களுடைய கடைசியா வாங்கின சம்பளத்தினுடைய அந்த சான்றிதழ்களை மாநில அரசு சமர்ப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சார், இரவு 8 மணில இருந்து அதிகாலை 3 மணி வரைக்கும் தொடர்ந்து தாக்குனாங்க. அவங்க திருந்தறதுக்கான வாய்ப்புலாம் கிடைச்சா அவங்க திருந்தல அவங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்களா? அதை கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. ஆக்சுவலா அதாவது சிசிடிவி ஃபுட்டேஜில் இருந்த பதிவுகளை போலீஸ் ஏற்கனவே அழிச்சிட்டாங்க. அதை ரெக்கவரி சாஃப்ட்வேர் போட்டு தான் எடுத்திருக்காங்க. அதில் அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள ரத்த கரைகள்லாம் அழிக்கப்பட்டிருக்கு, கழுவப்பட்டிருக்கெல்லாம் இருக்குது. நீதிபதி அவர்கள் அந்த டைமிங் பார்க்கும்போது கொஞ்சம் வேரியேஷன் இருக்குது, அந்த சன்லைட்டோட வேரியேஷன் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் ஆக்சுவலாக ஈவினிங்லேருந்தே அவங்க காலையில் வரைக்கும் தாக்கப்பட்டிருக்காங்க. சார், இப்போ இதில் குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள் இருக்காங்களா? இல்லை 9 பேரும் குற்றவாளிகள். போலீஸாரால எங்க அப்பாவை விசாரணைங்கிற பேர்ல அழைச்சிட்டு போய் அடிச்சு எங்க அப்பாவையும் என் தம்பியும் படுகொலை செய்யப்பட்டு இன்னைக்கு 5.25 வருஷம் ஆயிடுச்சு. நாங்களுடைய மூத்த மகள் பெர்சிஸ், எங்க அம்மா. நாங்க இன்னைக்கு நீதிபதி அவங்க அவர்கள் இன்னைக்கு அந்த 9-10 பேரும் அடிச்சதுனாலதான் எங்க அப்பாவுக்கும் என் தம்பிக்கும் மரணம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி இன்னைக்கு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. தண்டனை விவரத்தை
30ஆம் தேதி சொல்வேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்க இந்த 5.25 வருஷம் இந்த ஒரு நாளுக்காக தான் நாங்க இவ்வளவு தூரம் அலைஞ்சோம். எங்களுக்கான நீதி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறோம். இதே போல என்ன தண்டனைங்கிறது 30ஆம் தேதி சொல்வாங்க. நாங்க நீதிபதியை நம்புறோம், நீதிமன்றங்களை நம்புறோம். எங்களுக்கான இதே நீ நல் தக்க தண்டனை அவங்களுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்புறோம். இது அந்த தண்டனை மூலம் இனிமே இதே போல ஒரு குடும்பம் எங்களை போல வேதனைப்படாது, இதே போல பாதிக்கப்படாது. இப்படி செய்யறதுக்கு அந்த அதிகாரிகளும் பயப்படுவாங்கன்னு சொல்லி நாங்க நம்புறோம். இந்த என்ன வழக்குல மாதிரியான சிபிஐ எப்படி எந்த தண்டனை? அளவுக்கு நல்லா சிறப்பா விசாரிச்சிருக்காங்களா எப்படி சிபிஐ? விசாரிச்சிருக்காங்க. அவங்களுக்கு 9 பேருக்கும் என்ன விதமான தண்டனை கிடைக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்கம்மா? ஒரு மகளா, ஒரு சகோதரியா எப்படி எதிர்பார்க்கறீங்க? இல்ல 30ஆம் தேதி நீதி ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவாங்களே, நாங்க அதுக்காக வெயிட் பண்றோம். நீதிபதி உச்சபட்ச தண்டனை கொடுப்பாங்கன்னு சொல்லி நாங்க நம்புறோம். அவங்க இழப்புனால உங்க குடும்பம் எந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்க சந்திச்சிட்டு இருக்கீங்க? உங்க பொருளாதார ரீதியா உங்க குடும்பம் எப்படி இருக்கு? எங்க அப்பாவும் என் தம்பியும் அன்பு இல்ல. டெய்லி எங்க அப்பாவும் என் தம்பியும் எங்ககிட்ட பேசிட்டு இருப்பாங்க. காலையில, மதியம், நைட்டு. நாங்க 3 பொண்ணுங்ககிட்டயும் எங்க அப்பா 3 பேருக்குமே மாறி மாறி பேசுவாங்க. எங்க அப்பா என் தம்பியோட அன்பை இழந்து போய் நாங்க காணப்படுறோம். என் தம்பி அவன் 31 வயசுல அவனை அடிச்சு கொன்னுட்டாங்க. அவனுடைய வாழ்க்கையை அவன் அப்பதான் ஸ்டார்ட் பண்ணவே போறான். அவனோட வாழ்க்கையே மொத்தமா இவங்களுடைய அதிகாரத்தினால அவனுடைய வாழ்க்கையே மொத்தமாவே அழிச்சிட்டாங்க. அதை நினைக்கும் பொழுது நாங்க உயிரோடு இருக்கிற வரை எங்களுக்கு அது வேதனையா தான் இருக்கும். இது மிக இழப்பு தான். அதே மாதிரி நீதிபதி தீர்ப்புல வந்து சொல்லியிருக்காங்கல்ல, இரவு 8 மணில இருந்து விடியற்காலை 3 மணி வரைக்கும் தொடர்ந்து தாக்கிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களோட மரணம் வந்து இயற்கையான காயங்கள் கிடையாது அப்படின்றத சொல்லிருக்காங்க. அதை குறித்து எப்படி நாங்க அதைதான் சொல்றோம். 7:50க்கு 7:45க்கு என் கடையில இருந்து எங்க அப்பா கூட்டு போறாங்க. கூட்டு போன உடனே 7:50ல இருந்து திருப்பி 11:30 வரை அடிச்சிருக்காங்க. திருப்பி 11:30க்கு ரகு கணேஷ் உள்ள வந்திருக்காரு. ரகு கணேஷ் திருப்பி 3 மணி வரை எங்க அப்பாவையும் என் தம்பியும் மாறி மாறி, எங்க அப்பா முன்னாடி தம்பியையும், என் தம்பி முன்னாடி அப்பாவையும், எங்க அப்பா என் தம்பியை அடிக்கும்போது அவ்வளவு கதறி இருக்காங்க. இதெல்லாம் அவனுங்க வந்து ரசிச்சு, அந்த இன்ஸ்பெக்டர் ரசிச்சு இது பண்ணியிருந்திருக்கான். அதுக்கான இது இன்னைக்கு குற்றவாளின்னு அவங்க வந்து நிரூபணம் ஆயிருக்கு. தண்டனை கண்டிப்பா உச்சபட்ச தண்டனை நீதிபதி கொடுப்பாங்கன்னு நாங்க நம்புறோம். அதே மாதிரி இந்த வழக்குல குறிப்பா இவங்க 2 பேரும் அடிக்கிறதுக்கு வந்து நம்ம ட்ரைனிங் கிடைக்கிறதுக்கு வந்து சிக்கியிருக்காங்க, அப்பா அம்மா சிக்கியிருக்காங்கன்றதுல நீதிபதிகள் அந்த தீர்ப்புல சொல்லியிருக்காங்களா? அதை சொல்லுங்க. எந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு மனசுல எந்த அளவுக்கு அது இதா இருந்திருக்கு? அவங்க அதான் அதிகாரத்துல நம்ம இருக்கோம், யாரும் நம்ம போலீஸ் யாரும் நம்மள கொஸ்டின் கேட்க முடியாதுன்ட்டு. ஆனா அதெல்லாம் அவங்களுக்கு மனுஷங்களே அவங்க கிடையாது. எனக்கு ஒருத்தன் குண்டா நல்லா சிக்கியிருக்கான், வந்து அடிக்கி பழக வாங்கன்னு சொல்றதெல்லாம் அவனுக்கு மனித தன்மையே கிடையாது. அவன் மிருகமா தான் அவன் இருந்திருக்காங்கிறதுக்கு இருக்கு. ஆமா, நீண்ட நாள் போராட்டத்துக்கு இன்னைக்கு வந்து உங்க கணவரையும் மகனையும் ஒண்ணு சேர இழந்தீங்க. இன்னைக்கு வந்து நீண்ட நாள் கண்ணீருக்கு இன்னைக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கு. அந்த தீர்ப்பை நீங்க எப்படிமா பாக்குறீங்க? போராட்டம் எல்லா மக்களும் எல்லாரும் எங்களுக்காக எங்க கூட சேர்ந்து போராடினாங்க. அதுக்காக ஒரு நல்ல தீர்ப்பு வந்ததுன்னு நினைக்கிறேன். உங்க கணவருக்கும் உங்க மகனுக்கு ஏற்பட வேற யாருக்கும் நடக்கூடாது. ஆனா இன்னும் தொடர்ந்து இந்த மாதிரி காவல்துறை மரணங்கள் நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கு நீங்க மத்திய மாநில அரசுக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? நீதிமன்றத்துக்கு என்ன கோரிக்கை வைக்கிறீங்கம்மா? அதாவது தண்டனைகள் உச்சபட்ச தண்டனைகளா இருக்கும் பொழுது அந்த அதிகாரிகள் இன்னொருத்தரை அடிக்கிறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா இப்போ அவங்களுடைய குடும்பங்களும் சஃபர் தான் ஆக போகுது. அப்போ அதை வந்து மத்தவங்க யோசிப்பாங்கல்ல. அப்போ இதே போல நம்மளுக்கும் தண்டனை கிடைக்கும், நம்மளும் நீதிபதி என்ன தண்டனை கொடுக்க போறாங்கன்னு தெரியல. அந்த உச்சபட்ச தண்டனைகள் கிடைக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த பயம் வரும். ஒருத்தரை வந்து அந்த மிருகத்தனமா அடிக்கவோ பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி நம்புறோம். அப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி நாங்க இந்த தண்டனையை முன்னாடியே வழங்கியிருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமா, கண்டிப்பாக முன்னாடியே வழங்கியிருந்தா இன்னும் நிறைய எத்தனையோ கஸ்டடி டெத் நடந்துகிட்டு தான் இருக்கு. தெரியறது தெரியாம இருக்கலாம். இப்படிப்பட்ட இதங்கள் நடக்காம இருக்குன்னு சொல்லி நாங்க நினைக்கிறோம். இந்த வழக்கு ஏற்கனவே சிபிசிஐடி விசாரிச்சுட்டு இருந்தாங்க. நீங்க தான் உயர்நீதிமன்ற மதுரை கிளை போய் இதை சிபிஐ விசாரிக்கணும்ன்றத மனு தாக்கல் செஞ்சு இப்ப சிபிஐ விசாரணை நடத்தி இப்ப சொல்லியிருக்காங்க. 2400 பக்கம் குற்றப்பத்திரிக்கை இது பண்ணியிருக்காங்க. நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, சிபிஐ நல்லா தான் இது பண்ணியிருக்காங்க. ஆனா 5.25 வருஷம் நாங்க அதுக்காக போராட வேண்டியதா இருந்தது. எங்களோட எல்லா மக்களும், நாங்க மட்டும் இல்ல, இந்த தமிழ்நாட்டுல உள்ள எல்லா பொதுமக்கள், ஏதாவது எங்க வீட்டுல உள்ள இழப்புன்னு மாதிரி அவங்க நினைக்கல. யாரோ ஒருத்தவங்க வீட்டு இல்ல, ஒவ்வொருத்தருமே அவங்க வீட்டுல இழந்த மாதிரி அவ்வளோ அழுதுருக்காங்க எல்லாருமே. அந்த வீடியோவோ, என் தம்பியோட எங்க அப்பாவுடைய வீடியோ பார்த்து அழாதவங்க யாருமே இல்லை. அந்த இது எல்லாருடைய உணர்வுகள், போராட்டங்கள் வந்து தீர்ப்பா வெளிப்பட்டிருக்கு. 5 ஆண்டுகள் உங்களுக்கு அழுத்தம் மிரட்டல் அப்படி எதுவும் வந்தது இல்ல அப்படிலாம் அதுல மிக முக்கியமா பெண்ணிக்ஸ வந்து ஒரு இரவுல 200 முறை பின்பக்கமா தாக்கினதா நீதிபதி குறிப்பிட்டிருக்காங்க.
அவங்க வந்து உறவினர்கிட்ட அதை சொல்லும்போது அந்த இந்த அளவுக்கு கொடூரமா தாக்குறதுக்கு ஏதாவது முன்விரோதமா அந்த மாதிரி அப்படிலாம் எதுவுமே இல்லை. எங்க அப்பாவும் என் தம்பியும் எந்த குற்றமே செய்யல. எங்க அப்பாவை விசாரணைன்னு கூட்டு போனா விசாரிக்கிறவங்க எப்படி விசாரிக்கணும்? கூட்டு போன உடனே அடிச்சதுனாலதான் இப்ப ஒரு தகப்பனை வந்து மகன் முன்னாடி அடிக்கும்போது நம்ம கேட்க மாட்டோமா? எங்க அப்பாவும் எந்த தப்பும் செய்யல. அப்ப அவன் கேட்கறதுல நம்மளுக்கான உரிமை தானே அது. அதான் அவங்க அதிகாரத்துல இருக்கோம். போலீஸை எதிர்த்து பேசுவியா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே பாலகிருஷ்ணன்லாம் நீ அடிக்கும்போது சொல்லியே அடிச்சிருக்கான். நீ செத்தா சாவு, நான் என் சொத்தை வித்துனாலும் நான் வெளியே வந்துருவேன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அவன் சொல்லியிருக்கிறான். இன்னொருத்தன் சொன்ன மாதிரி ஒருத்தன் நல்லா ஃப்ரெஷ் பீஸா கிடைச்சிருக்கான், அடிச்சு பழகலாம் வாங்க. அப்போ இவங்களுடைய மனநிலைமை எவ்வளவு ஒரு கொடூரமான மனநிலைமை. தனக்கும் தன மனைவி பிள்ளைங்க இருக்காங்களா, அதே போலதானே அடுத்தவங்களுக்குங்கிற எண்ணங்கள் இவங்களுக்கு கிடையாது. கொடூர மனமே மொத்தமா கொடூரமா கொடூர இருந்திருக்கு. மனம் அவங்களுக்கு வந்து அந்த மனிதத்தன்மையே இல்ல. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுனாலதான் இவ்வளவு தூரம் நமக்கு நீதி கிடைச்சிருக்கு நம்புறோம்.